இன்றைக்கி அட்டகாசமான காலிஃப்ளவர் 65 தாங்க பார்க்க போகிறோம். இது சிக்கன் 65க்கே டஃப் கொடுக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அதுக்கு நம்ம காலிஃப்ளவரை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதை மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். ரொம்ப வேக விட்டுறாமல் இதை மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது கூட ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடுங்க. இதை மாதிரி பண்ணுறப்ப கோட்டிங்கெல்லாம் நல்லா நம்மளுக்கு கிடைக்குங்க. கண்டிப்பாக நான் சொன்ன அளவை அப்படியே மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அது கூட கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான், பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்ஸ் 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறமா இதை மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவரை ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 2 சைடும் வெந்து நல்லா பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் 65 கிடச்சிருக்குங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சிக்கன் மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் சிக்கன் மாதிரி தாங்க இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா காலிஃப்ளவரையும் பொரித்து எடுத்துட்டா டேஸ்டியான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.